மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அமனாங்குப்பத்துக்கு வந்தாவே அண்ணன் சவுந்தரராஜனுடைய நினைப்புகள் தான் எனக்கு வரும். எங்க அப்பா திரு துரைமுருகன் அவர்கள் ஒவ்வொரு முறையும் அப்போ காட்பாடி தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினராக நிற்கும் பொழுதெல்லாம் அவருக்கு ஒரு போர்ப்படை வீரனாக எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலைகள் கட்சி சந்திச்சாலும் அத்தனை சூழலுமே தனக்கு ஒரு போர் வீரனாக தளபதியாக இருந்து சுழன்று வந்தவர் அண்ணன் சவுந்தரராஜன் அவர்கள். அவரை நினைக்காத நாட்களே இருக்காது. ஏன்னா எங்க அப்பா காட்பாடி ஒரு வரலாறு எழுதும் பொழுது எப்படி எங்க அப்பா திரு துரைமுருகன் அவர்களுக்கு ஒரு மகத்தான இடம் உண்டோ அதற்கு நிகரான இடம் அண்ணன் சவுந்தரராஜனுக்கும் உண்டு. இன்னைக்கு பத்மபிரியா கணேஷ் அவர்கள் இன்னைக்கு அவருடைய அப்பாவோட பொறுப்பை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு மனமார்ந்த பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு இந்த முக்கியமான பொதுக்கூட்டத்தோட நோக்கம் என்னன்னா, 4 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த ஆட்சி எப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லி நம்ம முதலமைச்சர் அவர்களே தனக்குத்தானே ஒரு பாஸ் மார்க் ஒரு மார்க் ஷீட் போட்டுக்கிட்டார். நாம செஞ்சிருக்கோமா, நாம சொன்னதெல்லாம் செய்திருக்கோமா அப்படின்னு தனக்குத்தானே ஒரு டெஸ்ட் வச்சு அதை சரியா தப்பா மக்களிடம் போய் சொல்லுங்கள்னு சொல்லி அனுப்பியிருக்கார். இதுதான் எந்த முதலமைச்சர் பண்ணுவாங்க? நான் சொல்றேன், ஒரு சாதாரண ஒரு 10th எக்ஸாம் பாஸ் பண்ணாவே நம்ம வீட்டுல பசங்க எல்லாம் 10ஆம் கிளாஸோ 12ஆம் கிளாஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணா உடனடியாக பாஸ் பண்ணிட்டோம்னு சொல்லி கோவிலுக்கு போறது, அபிஷேகம் பண்றது, அப்புறம் பெரியவங்களை போய் பார்த்து வாழ்த்து வாங்கிறது, இதெல்லாம் நம்ம செய்வோம். ஆனா நினைச்சு பாருங்க, 10 வருஷமா திமுக ஆட்சியில இல்ல. ஆட்சியில் இல்லாத திமுக மீண்டும், கலைஞர் இல்லாத திமுக மீண்டும் தளபதி மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் தலைமையில முதலமைச்சர் பொறுப்பேற்று உட்கார்றாரு. அவர் உட்கார்ந்த உடனே நியாயமா என்ன நடந்திருக்கணும்? உடனடியாக பாராட்டு கூட்டங்கள் தெரு தெருவா போடுங்க, கூட்டமா போடுங்க, திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னு சொல்லிட்டு அதுக்காக பாராட்டு விழாக்களை எடுங்கன்னு சொல்லி பேசணும். ஆனா அதை செய்யல. அன்னைக்கு கொரோனா காலகட்டம், கொரோனா காலத்துல எல்லாம் இந்தியாவே ஸ்தம்பிச்சு போயிருந்தது. கொரோனாக்கு ஒரே தீர்வு என்ன சொன்னாங்க? யாரும் வெளியே வரக்கூடாது, யாருமே வெளியே வரக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லதான் கொரோனாக்கு ஒரே வழின்னு சொன்னாங்க. அதையும் நம்பி நாம நிறைய பேர் வீட்டுல இருந்தும் கூட எத்தனையோ உயிர்களை நாம பலி கொடுத்தோம். ஆனா முதலமைச்சராக நம்ம முதலமைச்சர் திரு ஸ்டாலின் ஐயா அவர்கள் பதவி ஏற்ற உடனே அவங்க சொன்னதெல்லாம் நம்பல. உடனடியாக கேளிக்கைகளையும் விருந்துகளையும் தவிர்த்து உடனே டாக்டர்களை, அதிகாரிகளை, எல்லாரையும் மருத்துவர்கள் எல்லாம் உட்கார வச்சு மீட்டிங் போட்டு கொரோனா விரட்டுறதுக்கு ஒழுங்கான வழியை சொல்லுங்கன்னு கேட்ட பொழுது மருத்துவர்கள் எல்லாம், ஐயா இதுக்காக ஒரு ஊசி இருக்கு, தடுப்பூசி இருக்கு, இதை போட்டா மக்களை கொரோனால இருந்து காப்பாத்திட முடியும்னு சொன்ன உடனே உடனடியாக அதுக்கான வேலைகளை செய்தார் முதலமைச்சர் அவர்கள். குறுகிய காலகட்டத்திற்குள்ளாகவே அத்தனை மக்களுக்குமே அந்த ஊசி சென்றடைகிறதுக்காக திட்டங்களை வகுத்து இன்னைக்கு நாம உயிரோடு இருக்கோம்னா, நம்ம ஜாதகத்துல ஒரு பெரிய கண்டத்தை தாண்டி வந்திருக்கோம்னா அதுக்கு நன்றி சொல்ல வேண்டியது நம்ம முதலமைச்சர் அவர்களுக்கு தான். அது மட்டும் இல்ல, கொரோனாவை பத்தி நம்ம பேசும்போது இந்தியா பூரா கொரோனா வந்தது, எல்லாரும் தான் ஊசி போட்டாங்களே நீங்க கேட்கலாம். ஆனா ஒண்ணு நான் இந்த இடத்துல இருந்து சொல்றேன், இந்தியாவிலேயே அதிகப்படியான ஊசி போட்டது தமிழ்நாடு. அதிகப்படியான மக்களை கொரோனால இருந்து காப்பாற்றிய குறுகிய காலத்துக்குள்ளாகவே காப்பாற்றிய பெருமை இந்தியாவிலே ஒரு மாநிலத்துக்கு உண்டுன்னா அது தமிழ்நாடு தான். அதை சாதிச்சு காட்டியவர் நம்ம முதலமைச்சர் அவர்கள். அதுக்காக தான் நாங்க மீட்டிங் போட்டிருக்கோம். அது மட்டுமல்ல, முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்த உடனே அவர் கேட்கிறாங்க, நீங்க முதலமைச்சரா வந்திருக்கீங்க, தமிழ்நாட்டுக்குள்ள எண்ணங்கள்லாம் என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்ட உடனே சொன்னாரு, தமிழ்நாட்டுக்கு எனக்கு 2 கண்கள் இருக்கு. ஒரு கண் மகளிர் மேம்பாடு, இன்னொரு கண் அப்படின்னு கேட்ட உடனே மாணவர்களோட மேம்பாடுன்னு சொன்னார். ஆக இதுதான் உங்களுடைய கண்களான்னு சொன்னாங்க. இதை நோக்கிதான் எங்க ஆட்சியை செலுத்த போறோம்னு சொன்னார் முதலமைச்சர். சரி, அதுக்கான திட்டங்கள் என்னன்னா பொறுத்து பாருங்கன்னு சொன்னார். உடனடியாக சட்டமன்றம் கூட்டப்பட்டது. சட்டமன்றத்துக்கு நடவடிக்கைகள்லாம் ஏற்பாடு பண்ணாங்க.
ஏற்பாடு பண்ண உடனே சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கிடுச்சு. சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் சட்டமன்றத்துக்கு முதலமைச்சர் போறார். முதலமைச்சர் போகும்பொழுது அந்த சட்டமன்ற கூட்டத்தொடருக்கோட கார் எப்படி இருக்கும்னா இவ்வளவுதான் இருக்கும், அந்த மேடை அளவு தான் இருக்கும் அந்த என்ட்ரன்ஸ், அந்த நுழைவு பாதை. அங்க எவ்வளவு வேகமா வண்டிகள் வந்தாலும் சட்டமன்றத்துக்கு காம்பவுண்டுக்குள்ள போகும்போது மெதுவா தான் போய் ஆகணும். அங்க மெதுவா போகும்பொழுது ஒரு நாள் முதலமைச்சர் வண்டி போகுது. முதலமைச்சர் முன் சீட்ல உட்கார்ந்து இருக்காரு, பின் சீட்ல எங்க அப்பா திரு துரைமுருகன் உட்கார்ந்து இருக்காங்க. ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போறாங்க. கார் கோட்டை வாயிலுக்கு வந்துடுது. கோட்டை வாயில வண்டி மெதுவா போகுது. உடனடியாக பின்னாடி சைடுல பாத்தீங்கன்னா ஒரு வயசான அம்மாவும் ஒரு போலீஸ்காரன் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் வாதம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த அம்மா என்ன செய்யலாங்க ஏதுன்றது தெரியல. முதலமைச்சர் வண்டி போனவொடனே ஒரே சத்தம். முதலமைச்சர் வண்டி நிறுத்திட்டார். கண்ணாடி இறக்கி அந்த போலீஸ்காரை கூப்பிட்டு, தம்பி அங்க என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்ட உடனே அந்த போலீஸ்காரை சல்யூட் அடிச்சு சொன்னார், ஐயா இந்த அம்மா திருநெல்வேலி பக்கத்துல இருந்து வந்திருக்காங்க சென்னைக்கு, ஏதோ கல்யாணத்துக்கு வந்தாங்களாம், ஆனா அட்ரஸ் இல்லைன்னு சொன்னாங்க, அதனால அந்த அட்ரஸுக்கு மறந்துட்டாங்க, யாரை போய் பார்க்கறதுன்னு தெரியல, இந்த அம்மா முதலமைச்சர் ஐயா பார்க்கணும்னு சொன்னாங்க, நீங்க போங்க ஐயா, இந்த அம்மாவை நான் பதில் சொல்லி அனுப்பிடுறேன், ஐயா நீங்க போங்க ஐயான்னு போலீஸ்காரர் சொன்னார். எந்த முதலமைச்சர் இருந்தாலும் சரி பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஆனா கலைஞரோட மகனா இருக்கக்கூடிய பொறுப்புள்ள முதலமைச்சராக இருக்கக்கூடிய நம்ம முதலமைச்சர் உடனடியாக போல நின்று அந்த அம்மாவை இங்க வர சொல்லுன்னாங்க. அந்த அம்மா வர சொன்ன உடனே அந்த அம்மா கிட்ட வந்த உடனே அந்த அம்மாவை பார்த்து, பாட்டி நீங்க எந்த ஊருன்னா, நான் திருநெல்வேலி தம்பின்னா. சரி இங்க எதுக்காக வந்திருக்கீங்க? சொந்தக்காரங்க கல்யாணத்துக்காக வந்தேன், ஆனா அங்க போனா யாருமே இல்ல, அட்ரஸ் தாராத்துட்ட, எனக்கு திரும்பி போறதுக்கு தெரியல, வழி தெரியல, சாப்பிட்டு ஒரு நாள் ஆச்சு, கை கால நடுக்குது தம்பின்னு சொன்னார். அந்த அம்மா அடுத்த கேள்வி கேட்டாங்க, நீங்க யாரு தம்பின்னாங்க. உடனடியாக முதலமைச்சர் சொன்னார், நான் தான் ஸ்டாலின் அப்படின்னு சொன்னார். அந்த அம்மா கூன் விழுந்த அம்மா நிமிர்ந்து நின்று ரெண்டு கைகளிலேயும் முதலமைச்சர் ரெண்டு கைகளை பிடித்து கொண்டு, யாரு கருணாநிதி பிள்ளையா ஸ்டாலினா நீ அப்படின்னு, ஆமா பாட்டி உடனே ரெண்டு கண்ணத்தையும் தடவி கொடுத்து, முதலமைச்சர் கண்ணத்தை தடவி கொடுத்து, அந்த அம்மா ஐயோ உன்னை பாக்குறதுக்கு தான் வந்து காலையில இருந்து நிக்கிறேன், பசிக்குதுப்பா, சாப்பிடல, எனக்கு ஏதாவது உதவி பண்ணேன்னு சொன்ன உடனே முதலமைச்சர் தன்னுடைய பாக்கெட்ல இருந்த பணத்தை எடுத்து உடனே அந்த அம்மா கிட்ட கொடுத்து, நீங்க உடனே பஸ்ல போய் ஊர் போய் சேருங்க, சாப்பாட்டுக்கு பணத்தை கொடுத்து அனுப்புறாங்க. உடனடியாக வண்டி உள்ள போகுது கோட்டைக்குள்ள போகும்போது முதலமைச்சர் எங்க அப்பா ரெண்டு பேரும் போறாங்க. சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு சூரியனோட முகத்தை மாதிரி இருந்த முதலமைச்சரோட முகம் வாடி போயிருது. எங்க அப்பா கேட்டாங்க, என்ன ஆச்சு, என் உடம்பு சரியில்லையா உனக்குன்னு. இல்லைன்னா என் மனசு சரியில்லை, நீங்க போய் சட்டசபையில உட்காருங்க, நான் பின்னாடி வரேன்னு போன முதலமைச்சர் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வரார். வந்த உடனே கேள்வி நேரம் முடிந்தது. கேள்வி நேரம் முடிந்த உடனே அலுவல்கள் ஆரம்பிச்சது. அலுவல்கள் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ முதலமைச்சர் வந்தார், சபையில உட்கார்ந்தார். தன்னுடைய நேரம் வந்த உடனே சபாநாயகரை பார்த்து சொன்னார், சபாநாயகர் அவர்களே, எனக்கு இருக்கிற அதிகாரத்தின் 110 விதியின் கீழே நான் ஒரு அறிக்கையை வாசிக்க போறேன்னு சொன்னார். சபாநாயகர் முதலமைச்சருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டதுன்னு அறிவிச்சார். உடனடியாக எழுந்த முதலமைச்சர் அவர்கள், ஐயா சபாநாயகர் அவர்களே, சற்று முன்பு நான் கோட்டைக்குள்ள வரும்போது ஒரு சம்பவத்தை பார்த்தேன், என்னோட மனசு ரொம்ப வலிக்குது. எப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண் தன்னந்தனியா ஒரு சென்னைக்கோ பட்டணத்துக்கோ வந்து மீண்டும் செல்ல முடியாத அவலத்தை நான் கண்கூடாக பார்த்தேன். இனி ஒரு நாள் அதே போல ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் எங்கேயுமே நடக்கக்கூடாது என்பதற்காக இதோ இந்த அறிவிப்பை வெளியிடுகிறேன்னு சொன்னார். மூத்த அமைச்சர்களும் அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் காத்துக்கிட்டு இருந்தாங்க முதலமைச்சர் வாயிலிருந்து என்ன வார்த்தை வரப்போகுதுன்னு. அப்போது சொன்னாரு, இந்த நொடி முதல் தமிழ்நாட்டில் மகளிர் அத்தனை பேருமே இலவசமாக பேருந்து பயணம் பண்ணலாம் ஒரு விடியல் திட்டத்தை கொடுத்தாலே அதுதான் நம்ம முதலமைச்சர் அவர்கள். யாராவது ரோட்ல நின்று போராட்டம் பண்ணாங்களா? ஒரு கோரிக்கை வச்சாங்களா? யாராவது உண்ணாவிரதம் உட்கார்ந்தாங்களா? ஆனா ஒரு நாள் எந்த வகையான ஒரு போர்க்குரலும் இல்லாத பொழுது தமிழ்நாட்டில் தன மனதை பாதித்த அந்த சம்பவத்திற்காக உடனடியாக அத்தனை மகளிருக்குமே பஸ்ஸில் இலவச பயணம் விடியல் பயணம் திட்டம்னு கொடுத்தாரு. அதுக்கு தான் நாங்க இங்க சாதனை விளக்க கூட்டம்னு நாங்க இன்னைக்கு மாறுதட்டி போட்டுட்டு இருக்கோம். அது மட்டுமல்ல, மாணவர்களை பார்த்து கேட்டோம்.
மாணவர்களுக்காக என்ன பண்ண போறீங்கன்னு முதலமைச்சர் கேட்டார். முதலமைச்சர் ஒரே கேள்விதான் கேட்டார், பசங்க மார்க் எவ்வளவு வாங்குறாங்க, பசங்களோட பதிவேடு எப்படி இருக்கு, ஒழுங்கா பள்ளிக்கூடத்துக்கு வராங்களா அப்படின்னு கேட்ட உடனே முதலமைச்சர் கிட்ட ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. என்ன ரிப்போர்ட் தெரியுமா? பசங்க பள்ளிக்கூடத்துக்கு வர்றது கிடையாது, பதிவேடு கம்மியா இருக்கு, மார்க் சரியா வாங்க மாட்டேன்றாங்க அப்படின்னு ஒண்ணு கேட்டார். ஏன் பசங்க பள்ளிக்கூடத்துக்கு வருவதை தவிர்க்கிறாங்க கேட்ட போது, இல்லைங்க அவங்க கொஞ்சம் தூரத்துல இருந்து வராங்க, பஸ் எல்லாம் சரி வசதி இல்ல அப்படின்னா என்ன பண்ணணும்னா உடனடியாக அந்த மாணவர்களுக்கு எல்லாருக்குமே அந்த இலவச விலையில்லா மிதிவண்டி சைக்கிள் கொடுன்னு சொல்லி அத்தனை பேருமே உத்தரவிட்டு குறுகிய காலத்துக்குள்ளாகவே கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி அத்தனை மாணவர்களுக்குமே அந்த சைக்கிளை வழங்கி இன்னைக்கு மாணவர்கள் எல்லாம் சைக்கிள்ல வந்து சேர்றாங்களே பள்ளிக்கூடத்துக்கு. அது சாதனை இல்லையா? அது மட்டுமல்ல, பசங்களை கேட்கிறாங்க காலை பதிவேடு, காலையில அட்டெண்டன்ஸ் எத்தனை மணிக்கு எடுக்கிறாங்க, எல்லாரும் லேட்டா வராங்களா சீக்கிரம் வராங்களா போது இல்லை, சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் லேட்டா வராங்கன்னு சொன்னாங்க. ஏன் லேட்டா வராங்கன்னு கேட்ட போது, மதிய உணவு சத்துணவு உண்டு பள்ளிக்கூடத்துல, ஆனா காலையில அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய நல்ல உணவை சாப்பிட்டுட்டு வர முடியல, அப்பா அம்மா வேலைக்கு போறதுனால பசங்களுக்கு சாப்பாடு ஆக்கி கொடுத்துட்டு அவங்க எல்லாம் பள்ளிக்கூடம் அனுப்புறதுக்கு லேட் ஆகுது, ஆகையால வர முடியலன்னு சொன்னாங்க. சில பேர் காலை உணவு சாப்பிடாததுனால அந்த பசி மயக்கத்துல பள்ளிக்கூடத்துல சரியா உட்கார்ந்து கவனிக்க முடியல பாடத்தை அப்படின்றதையும் சொன்னாங்க. இதை கேட்டறிந்த முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக சொன்னார், உடனடியாக காலை உணவு திட்டம் அற்புதமான திட்டத்தை மாணவர்களுக்கு கொண்டு வந்து இன்னைக்கு எல்லா பள்ளிக்கூடங்களிலுமே காலையில சுட சுட சாப்பாடு, சுத்தமான சாப்பாடு காலையில விநியோகிக்கிறமே, அது இந்த ஆட்சியோட சாதனை இல்லையா? இன்னைக்கு அதோட விளைவுகள் என்ன தெரியுமா? எத்தனையோ வருஷம் மாணவர்கள் எல்லாம் எக்ஸாம் எழுதுறாங்க. என்னைக்குமே பாத்தீங்கன்னா அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிச்ச மாணவர்கள் எவ்வளவு தேர்ச்சி பெற்றிருக்காங்க, பாஸ் மார்க்னா 60%, 65%, 70% தாண்டாது. ஆனா இந்த மேடையில நான் சந்தோஷமா சொல்லுவேன், ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்த எக்ஸாம் ரிசல்ட்ல அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிச்ச மாணவர்கள் 90% பேர் எல்லாருமே பாஸ் ஆயிருக்காங்களே. இதுதான் நம்ம முதலமைச்சரோட சாதனை. படிக்காத மாணவர்களையும் படிக்க வச்சு காட்டாரு, இது முதலமைச்சரோட சாதனை. இன்னைக்கு படிச்சுட்டு அவன் பள்ளிக்கூடத்துக்கு போறான், பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது கேக்குறாங்க, ஐயா அப்பா நான் படிக்க போறேன், ஆனா கவர்மெண்ட் காலேஜ்ல போய் சேர்ந்தா எனக்கு என்ன பண்றது, ஃபீஸ் கட்டுறதுக்கு, படிக்கிறதுக்கு, புத்தகம் வாங்குறதுக்கு பணம் இருக்காது, இந்த அப்படி 1000 ரூபான்னு அரசாங்க பள்ளிக்கூடத்துல இருந்து அரசாங்க காலேஜுக்கு போறக்கூடிய மாணவர்களுக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை கொடுக்கிறாரு. அது மட்டுமல்ல, மகளிர் கேட்கிறாங்க, பெண்கள் நாங்க மட்டும் படிக்க மாட்டோமா, உனக்கும் உண்டு இந்த பணம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் உதவித்தொகை கொடுக்கிறார். ஆக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லாம் நம்ம அரசாங்கம் உதவி கொடுத்து ஊக்குவிக்குது. இது சாதனை இல்லையா? அடுத்து கேட்டார், மகளிர் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு கேட்கும்போது, இல்லை அவங்களுக்கு ஊதியம் கம்மியா இருக்கு, அவங்களுக்காக நிறைய பேர் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க, அவங்களுக்கு மாத வருவாய் ரொம்ப குறைஞ்சு போயிருக்கு, இன்னும் சொல்ல போனா கொரோனாக்கு அப்புறமா ரொம்ப அவங்களுடைய வருமானம் குறைஞ்சு போயிருக்குன்னு சொன்ன உடனே அதற்காக என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது உடனடியாக அவருக்கு ஒரு திட்டம் வந்தது. அந்த திட்டத்தின் பெயர் தான் கலைஞர் உரிமை தொகை என்ற ஒரு அற்புதமான திட்டத்தை கொடுத்து மகளிருக்கு எல்லாருக்குமே 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய அற்புதமான திட்டத்தை கொடுத்தார். நான் கேட்கிறேன், அத்தனை தாய்மார்களை கேட்கிறேன், இந்த திட்டம் வந்த உடனே போன வருஷம் இந்த திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணாங்க, நீங்க எல்லாம் மகளிர் எல்லாரும் ஃபார்ம் எழுதி கொடுத்து கொண்டு போய் கொடுத்தீங்க. அண்ணன் சீதாராமன் கிட்ட கொடுத்திருப்பீங்க, தாசில்தார் கிட்ட கொடுத்திருப்பீங்க, இல்ல கவுன்சிலர் கிட்ட கொடுத்திருப்பீங்க. அவங்க எல்லாம் கலெக்டர் ஆபீஸ் அனுப்பி வச்சாங்க. கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து சென்னைக்கு போச்சு. சென்னையில முதலமைச்சர் அலுவலகத்துக்கு போய் அதை பரிசீலனை பண்ணாங்க. நான் கேட்கிறேன், அம்மனாங்குப்பத்தில் இருக்கிற லட்சுமிக்கும் துர்காக்கும் சரஸ்வதி என்ற 3 பேருக்கும் மனு கொடுத்திருந்தாங்கன்னா அந்த மனுல நீங்க செய்திருக்கக்கூடிய அந்த ஃபில்அப் பண்ணி இருக்கக்கூடிய அத்தனை பதிவேடுகளை சரி பார்த்தாங்க. உங்க அக்கௌண்ட் நம்பர் சரஸ்வதி அக்கௌண்ட் நம்பர் 117, காமாட்சியோட அக்கௌண்ட் நம்பர் 119, இந்த பேங்க்ல தான் இருக்கா இல்லையான்றதை சரி பார்க்கறதுக்கே நேரமாச்சு. நினைச்சு பாருங்க, அம்மனாங்குப்பத்திலிருந்து மொத்தம் வரக்கூடிய மனுக்கள் அல்ல, தமிழ்நாட்டில் கோடிக்கணக்கான மனுக்கள் வந்தது. ஒவ்வொரு மனுவையும் ஜாதகம் பார்க்கிற மாதிரி அத்தனையுமே சரி பார்த்து அத்தனையுமே செக் பண்ணி முதலமைச்சர் ஃபைனல் லிஸ்ட் ஒன்று போட்டார். உடனடியாக உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கல, இந்த 1000 ரூபாய் வாங்கி இருக்கக்கூடிய அத்தனை மகளிருமே கேட்கிறேன், நினைச்சு பாருங்க, அந்த போன வருஷம் உங்களுக்கு அந்த உதவித்தொகை கொடுக்கும் பொழுது 1000 ரூபாய் போட்டாரா இல்ல உங்க அக்கவுண்ட்ல 1 ரூபாயை முதல்ல போட்டாரா? என்ன போட்டாரு? 1 ரூபாயை போட்டாரா
ஏன் உங்களுக்கு சென்று சேர வேண்டிய பணம் சரியான ஆளுக்கு சரியான அக்கவுண்ட்ல தான் போய் சேருதா இல்லையான்றத செக் பண்ணி பார்க்கிறதுக்காக போட்டார். அப்ப முதலமைச்சர் எவ்வளவு கண்ணும் கருத்துமா இருக்கார். அரசாங்கத்தோட வரி பணம் தேவையில்லாத மக்களுக்கு போய் சேர்ந்துடக்கூடாது, தப்பான நபருக்கு போய் சேரக்கூடாதுன்றது கண்ணும் கருத்துமா தன்னுடைய ஆட்சியை செய்து கொண்டிருக்கிறார். அந்த ₹1 உங்களுக்கு சரியான அந்த விலாசத்துல வந்து சேர்ந்திருக்கிறவன தான் அடுத்த பணத்தை போட்டார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் இன்னைக்கு அந்த பலனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு எத்தனையோ பேர் மக்கள் மகளிர் இன்னைக்கு அந்த பணம் மீண்டும் வேணும் எங்களுக்கு, விடுபட்டவர் நிறைய பேருக்கு கேட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், அம்மனாங்குப்பத்துல வழக்கமா இந்த முச்சந்தில இருந்து நான் சொல்லிட்டு போனா செய்யக்கூடியவன், நான் சொல்றேன் இதே இடத்துல முதலமைச்சர் அவர்கள் வருகிற செப்டம்பர் மாசத்துக்குள்ளாகவே அத்தனை விடுபட்ட தாய்மார்களுக்கும் கண்டிப்பாக அந்த பணம் வழங்கப்படும் உத்தரவாதத்தை சட்டமன்றத்தில் கொடுத்திருக்கார். கலைஞரோட மகன் சொன்னதை செய்யக்கூடியவர் அவர் மட்டுமல்ல, எப்படி கலைஞரோட வாக்குறுதிகள் எல்லாம் அவருடைய மகனா இருக்கக்கூடிய அண்ணன் ஸ்டாலின் ஐயா அவர்கள் முதலமைச்சர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறாரோ அதே போல இந்த வேலையை தன்னுடைய மகன் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் இதை ஒப்படைச்சிருக்கிறார். அவர் துணை முதலமைச்சர் அமைச்சர் பொறுப்பேற்றிருக்கிறார், அவர்கிட்ட அதை கொடுத்திருக்கிறார். கண்டிப்பாக தந்தையோட வார்த்தையை காப்பாற்றக்கூடிய திறமாய்ந்த துணை முதலமைச்சர் அவர்கள் அதை செய்து கொடுப்பார். அதற்காக நீங்கள் காத்து கொண்டிருக்க வேண்டும். கண்டிப்பாக அதை செய்வார் என்றது உங்களுக்கு சொல்றேன். இது மட்டும் இல்ல, ஒவ்வொரு கிராமத்துக்கு போனாலும் ஒரு எம்பியா என்ன ஜெயிக்க வச்ச தொகுதி இது. அண்ணன் சீதாராமன் சொன்னதை போல எப்பப்பெல்லாம் உதயசூரியனுக்கு தேர்தல் வருதோ அப்பொழுதெல்லாம் அதிகப்படியான வாக்குகள் கொடுத்து தேர்ந்தெடுக்கக்கூடிய அம்மனாங்குப்பம் பகுதிக்கு நான் கேட்கிறேன். இதே இடத்துல நான் முன்னாடி பிரச்சாரத்துக்கு வந்த போதும் சொன்னேன், என்னை நீங்க உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து தேர்ந்தெடுத்தால் கண்டிப்பாக அந்த 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்தி அதை நான் உங்களுக்கு ஊதியத்தை ஏற்றி கொடுக்குறேன்னு சொன்னேன். ஆனா நீங்க எல்லாம் நல்ல மனசுக்காரங்க, எனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு கொடுத்தீங்க. ஆனா வடநாட்டுல உங்களை மாதிரி அறிவாளிகளா இல்லாம தப்பா ஓட்டு போட்டு யாருக்கு ஓட்டு போடுறது கூட தெரியாம ஓட்டு போட்டு இன்னைக்கு பிரதமரா மோடி வந்திருக்காரு. சரி, மோடி தான் வந்தாரு, 10 வருஷம் ஆட்சியில் இருந்தாரு, 3வது முறையாக பிரதம மந்திரியா இருக்காரு, இல்ல இப்ப பொறுப்போட நடந்துக்குவாருன்னு பார்த்தா இல்ல. உங்களுக்கு ஒரு சொல்ற விஷயத்த, ஜனவரி மாசத்துல இருந்து அந்த 100 நாள் வேலைக்கான சம்பளம் உங்களுக்கு விநியோகிக்கப்படல. சம்பளத்தை யாருக்குமே கொடுக்கல, நிறுத்தி வச்சிருந்தாங்க. நாங்க கூட போய் கேட்டோம், அரசாங்கத்துல பணம் இல்ல போல இருக்கு, நிறுத்தி வச்சிருக்காங்கன்னு கேட்டோம். அப்ப சொன்னாங்க எல்லா மாநிலத்திலையும் கொடுத்திருக்காங்க. கேரளா கொடுத்திருக்கான், ஆந்திரா கொடுத்திருக்கான், டெல்லி கொடுத்திருக்கிறான், கல்கத்தாக்கு கொடுத்திருக்கிறான், எல்லா ஊருக்கும் கொடுத்திருக்கிறான். தமிழ்நாட்டுக்கு மட்டும் அந்த பணத்தை நிறுத்தி வச்சிருக்காங்க. நான் கேட்டேன் எங்க முதலமைச்சர்கிட்ட போய், ஐயா இந்த மாதிரி தப்பு பண்றார் மோடி அவர்கள், என்ன பண்ணணும்னார். அவர் சொன்னார், என்னை பார்த்து பேர் சொல்லி சொன்னார் எம்பிகள் மீட்டிங்ல, நீ பேசணும், நீ பாராளுமன்றத்தில் பேசணும், நீ அந்த 100 நாள் வேலைக்கான குரலை நீ தான் பதிவு வைக்க வேண்டும், நீ செய்வியான்னார் என்ன பார்த்து முதலமைச்சர். அண்ணன் நான் பேசுறேன்னு சொன்னேன். அதே போல வாய்ப்பு கேட்டேன், பாராளுமன்றத்தில் வாய்ப்பு கொடுக்கப்பட்டது எனக்கு, நான் எழுந்து பேசுறேன். ஐயா மோடி அவர்களே, ஏழை எளிய மக்களோடு நீங்கள் ஒட்டுடாக இருக்கீங்களா? ஏழை மக்களோட வேர்வை அந்த வாசம் தெரியுமா உங்களுக்கு? காலையிலிருந்து முதியவர்களா இருக்கட்டும், இளவர்களா இருக்கட்டும், அந்த மகளிர் எங்க ஊர்ல வெயில்ல வேக்காட்டில நின்றுட்டு மண்வெட்டியை புடிச்சுக்கிட்டு கடப்பாரியை புடிச்சுக்கிட்டு மண்ணை வெட்டி சுத்தம் செய்யக்கூடிய அந்த மண்ணுக்கு செய்யக்கூடிய தொழிலை 100 நாள் வேலை திட்டமாக வேற சிந்தி செய்யறாங்களே, அது தெரியுமா உங்களுக்கு? முன்னையாவது எதையாவது செய்வாங்க, இப்ப அப்படி கிடையாது. கைரேகை வைக்கிறோம், 3 போகும்போது வைக்கிறோம், வரும்போது வைக்கிறோம், வேலை செஞ்சவன வைக்கிறோம். இது தெரியுமா உங்களுக்கு? காலையில இருந்து வேர்வை சிந்தி வேலை செய்யறாங்களே, அவங்க என்ன மிட்டா மிராஸ்தார் வேலையா செய்யறாங்க? பாவம், அவங்க வயிறு அன்றாடம் சாப்பிடுவதற்கான அந்த 100 நாள் வேலை திட்டம், அந்த அதுல சம்பளத்தை புடிச்சு வைக்கிறீங்களே, நியாயமா தர்மமா? இது அடுக்குமா? அவங்க ஏழை வயிற்றுல அடிக்கிறீங்களே, நீங்க நல்லா இருப்பீங்களா? உங்களால் அந்த பணத்தை கொடுக்க முடியுமா முடியாதா என்பதை நேரடியாக இந்த சபைக்கு சொல்ல வேண்டும் தைரியமா எழுந்து பேசணும். நான் அப்ப நிசப்தம், பதிலே கிடையாது. அப்ப என்ன தெரியுமா சொன்னாங்க? இல்லை, இந்த தமிழ்நாட்டுக்கு இந்த பணத்தை நாங்க கொடுக்க மாட்டோம்னு சொன்னார். நான் உடனே முதலமைச்சர்கிட்ட போய் சொன்னேன், ஐயா அவங்க என்ன சொன்னாலும் கேட்கற மாதிரி இல்ல, முதலமைச்சர் ஐயா நீங்கள் போராட்டத்தை அறிவிக்க வேண்டும், பார்த்துக்கலாம் அவங்களா நாமளான்னு சொல்லி கேட்டோம்.
முதலமைச்சர் உடனே சொன்னார், கண்டிப்பாக போராட்டத்தை அறிவிக்கிறேன்னு சொல்லி இதே கேவிக்குப்பமும் வேலூரும் அணைக்கட்டும் அத்தனை ஊர்லயுமே கிராமப்புற மக்களை திரட்டி சாலையில நின்று அடிக்கிற சுத்தரிக்கிற 12 மணி வெயில நின்று எங்களுக்கு சம்பளம் கொடு, சம்பளம் கொடு, ஊதியத்தை கொடு, ஊதியத்தை கொடு, மோடி அவர்களே ஊதியத்தை கொடுன்னு நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணோம். இந்த குரல் தமிழ்நாடு எங்கும் பிரதிபலித்தது. யார் யாரெல்லாம் 100 நாளில் இருந்தாங்களோ அத்தனை பேரும் குரல் கொடுத்தார்கள். இந்த போர்க்குரல் அந்த மோடி காதல் விழுந்தது, அலண்டு போனார். இது என்ன பெரிய பிரச்சனையா இருக்கு, இது என்ன பண்றதுன்னு கேட்டார். முதலமைச்சர் சொன்னார், மோடி அவர்களே நீங்கள் தயவு செய்து அந்த 100 நாள் வேலைக்கான பணத்தை கொடுத்து விடுங்கள். அதை கொடுக்க தவறினால் கடும் விளைவுகளை நீங்க சந்திக்க வேண்டும் எச்சரிக்கை விடுத்தார் முதலமைச்சர் அவர்கள். எச்சரிக்கை விடுத்த கையோடு உடனே சொன்னார் மோடி அவர்கள், நாங்கள் மே 1ஆம் தேதி அந்த பணத்தை கொடுத்துடுறோம் சொன்னார். நீங்க கொடுக்கலன்னா வேற மாதிரி போயிடும் சொன்ன உடனே மே 1ஆம் தேதி முதலமைச்சரோட போராட்ட குணத்துக்கு மத்திய சர்க்கார் பணிந்தது. அந்த 100 நாள் வேலைக்கான சம்பளம் இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் சில நாட்களிலே உங்களுக்கு அந்த பணம் வந்து சேர்ந்து விடும். ஆக உங்களுடைய உரிமைக்காகவும் குரல் கொடுத்தது நம்ம முதலமைச்சர் அவர்கள். இப்படி எத்தனையோ திட்டங்களை நான் சொல்லிட்டே போகலாம். ஆனா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். பசங்க நீங்களும் நானும் நல்லா இருந்து பணம் சேர்த்து வச்சு படிக்கணும்ன்றது ஊருக்கு கொடுக்கறதுக்காக இல்லை. நம்ம பசங்க நல்லா இருக்கணும், நம்ம பசங்க நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும்ன்ற ஒவ்வொரு அம்மாவோட அப்பாவோட ஆதங்கமா இருக்கும். நம்ம பெரிய பெரிய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப முடியாது. ஏழை எளிய பெற்றோர்களாலும் அரசாங்க பள்ளிக்கூடத்துக்கு தான் அனுப்ப முடியும். ஆனா முதலமைச்சர் இன்னைக்கு வந்து இலவசமா சைக்கிள் கொடுக்கிறாரு, பசங்க பஸ்ல போனா இலவச பஸ் பாஸ் கொடுக்கிறார், இலவசமா யூனிஃபார்ம் கொடுக்கிறார், புத்தகம் கொடுக்கிறார், எல்லாம் படிக்க வைக்கிறாங்க. ஆனா மோடி அரசு நமக்கு என்ன தெரியுமா பண்றாங்க? நல்லா பண்றாங்க. அந்த ஆசிரியர்களுக்கான சம்பளத்தை இன்னைக்கு வரைக்கும் அவங்க கொடுக்க மாட்டேன்றாங்க. ஏன் தெரியுமா? இதே அம்மனாங்குப்பத்துல ஒரு பையனோ பொண்ணோ நல்லா படிச்சு பாஸ் பண்ணிட்டு ஏன் ஒரு அரசாங்க வேலைக்கு போயிட்டாங்கன்னா எங்க வடநாட்டுக்காரனுக்கு கிடைக்க வேண்டிய வேலை கிடைச்சிருமோ, அம்மனாங்குப்பத்துக்கு ஆளுங்களுக்கு கிடைச்சிருமோன்றது பயம். ஆகியால அந்த அரசாங்க பள்ளிக்கூடத்துல பயிலக்கூடிய மாணவர்களுக்காக கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்களை சம்பளத்தை நிறுத்தி வச்சிருக்குது மோடி அரசு. எவ்வளவு ரூபாய் தெரியுமா? 32,000 கோடி ரூபாய் பணத்தை இந்த மோடி அரசாங்கம் நிறுத்தி வச்சிருக்கு. முதலமைச்சர் எந்த முதலமைச்சரா என்ன தெரியுமா சொல்லுவாரு? பரவாயில்லைங்க, பணம் கொடுக்காட்டி பரவாயில்லைங்க, நீங்க மற்ற திட்டத்துக்கு எல்லாம் பணம் கொடுங்க, நாங்க காலில் விழுந்துடுறோம், மன்னிச்சுக்கன்னு சொல்லி கும்பிடு போட்டு போயிருப்பான். வேற எந்த முதலமைச்சரா இருந்தாலும். தமிழ் மகனா ஆண் மகனா இருக்கக்கூடிய நம்ம முதலமைச்சர் கலைஞர் மகனாச்சு எழுந்து நின்றார். மிஸ்டர் மோடி, நீ பணம் கொடுக்காட்டி என்ன, நான் கொடுக்கிறேன் தமிழ்நாட்டுக்கு பணம், என்னுடைய தமிழ்நாட்டோட பணத்துல இருந்து நான் ஆசிரியர்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கிறேன், என் பையன் படிப்பான், படிக்கிறத தொட்டுப்பார் நிறுத்திப்பார் சவால் விட்டுட்டு அத்தனை ஆசிரியர்களுக்குமே இன்னைக்கு சம்பளத்தை கொடுத்துட்டு இருக்கிறாரே நம்ம முதலமைச்சர். அதற்காக நாங்க இங்க இன்னைக்கு பாராட்டு விழா எடுத்துட்டு இருக்கிறோம். 5 ஆண்டு கால திட்டங்கள் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். ஆகையால ஒன்று மட்டும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்கணும்னு விருப்பப்படுறேன். தமிழ்நாட்டில் 10 வருஷமா ஜெயலலிதா அம்மாவோட ஆட்சி, ஒரு நல்ல திட்டம் கூட கிடைக்கல. திமுக ஆட்சி வந்த உடனே திட்டங்களை சொல்றதுக்கே மூச்சு வாங்குது. அவ்வளவு திட்டங்களை சொல்லலாம், ஒவ்வொன்றும் உணர்ச்சி பூர்வமான திட்டங்கள். ஒவ்வொரு குடும்பமும் கண்டிப்பாக முதலமைச்சரோட திட்டங்கள் உங்களை வந்து சேரக்கூடிய வகையில முதலமைச்சர் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. எதிர்கட்சிகள் எத்தனையோ ஏளனங்கள் பேசலாம், ஆனா எந்த ஏளனத்துக்குமே அவர் இடம் கொடுக்காமல் கண்டிப்பாக தமிழ்நாடு மக்கள், நான் தான் தமிழ்நாடு, தமிழ்நாடு தான் நான், என் மக்கள் என் சொந்தங்கள் என்று அந்த சொந்தத்தோடு பந்தத்தோடு வாழக்கூடிய முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் கண்ணியத்தோடு கட்டுப்பாட்டோடு அதே மாதிரி பாசத்தோடு இன்னைக்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு வயசான ஒரு மனுஷன் ரோட்ல போனா கூட 80-90 வயசு மனுஷன் ஆஸ்பத்திரியில பத்துட்டு இருந்தா கூட யாராவது ஒருத்தர் அந்த உடம்புல இருக்க துணி விலகி இருக்கும். ஆனா அப்படி போனா கூட யாரோ ஒருத்தர் போறாருனா கூட 80-90 வயசான பெரியவரா இருந்தா கூட இடுப்புல இருக்கக்கூடிய வேஷ்டி கழட்டி கீழே வந்துச்சுன்னா உடனே யாராவது வந்தா அதை எடுத்து பிடிச்சுக்குவார். தமிழனுக்கு மானம் பெரியது, மானம் மிகவும் பெரியது. ஆனா அந்த தன்மானத்தை எந்த நேரத்துக்குமே அடகு வைக்காத ஒரு அற்புதமான முதலமைச்சர் உண்டென்றால் அதுதான் இந்தியாவிலேயே சிறந்த முதலமைச்சர், நம்பர் 1 முதலமைச்சர் என்று பெயர் வாங்கிக்கூடிய நம்ம முதலமைச்சர் அவர்கள். ஆகையால ஒரே ஒரு வேண்டுகோள் உங்களிடம், நான் எப்ப கேட்டாலும் இந்த அம்மனாங்குப்பத்து மக்கள் எனக்கு மறுக்க மாட்டாங்க. மீண்டும் ஓராண்டுக்குள்ளாகவே சட்டமன்றத்துக்கான தேர்தல் வரும்.
அந்த தேர்தல் வரும்பொழுது சிந்தாமல் சிதறாமல் என்னைக்குமே கலைஞரோட மண்ணு நிரூபிக்கக்கூடிய வகையில அமனாமகுப்பத்து மக்களும் மற்ற மக்களும் அத்தனை பேருமே உதயசூரனுக்கு வாக்களிக்க வேண்டும். உதயசூரன் கூட்டணிக்கு வாக்களித்து மீண்டும் அந்த கலைஞருடைய மகன் தளபதி மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களை இரண்டாவது முதலாவது முதலமைச்சர் பதவியில் ஏற்று வைக்க வேண்டும். திமுக அரசு 7வது முறையாகவும் ஆட்சி கட்டில் உட்கார வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த நாடு நாடாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.